ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாழை. வாழை அப்படின்னா, ஒரு திருநெல்வேலி பக்கத்தில புளியங்குளம்னு அந்த கிராமத்தில நடந்த ஒரு நிஜமான ஸ்டோரி. வேற யாரு என்ன, நம்ம மாரி செல்வராஜ் டைரக்டர் இருக்கார்ல, அவரோட ஸ்டோரி தான். அதாவது ஒரு எதார்த்தமான ஒரு விஷயத்த போய் பார்த்த மாரி இருக்குங்க உங்களுக்கு. உங்களுக்கே சில நினைவுகள் ஞாபகம் வரும். பட் அது மட்டுமே படம் கிடையாதுங்க. நம்ம இந்த கேஸ்ட் பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, இதனால இவ்ளோ பிரச்சனையா, இவ்ளோ கஷ்டங்கள அனுபவிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருக்க மாட்டோம். ஆஃப்கோர்ஸ் நம்மள சில பேர் அனுபவிச்சிருப்போம். இந்த மாரி கீழ்த்தட்டு, மேல்தட்டு இந்த மாரி இவ்ளோ கஷ்டப்படுவாங்களா? அந்த வாழத்தாறு அதில சில வேலை பார்க்குற மக்கள், அது அதில இந்த திவ்யா அவங்க நடிச்சிருக்காங்களா, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வாழைத்தண்ட தூக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு அப்படியே அதான் ரியலா டைரக்டர் எடுத்திருக்காரு. "இவ்ளோ கஷ்டமா? இவ்ளோ ஒரு விஷயமா?" அப்படி சொல்லிட்டு, அதே மாரி படத்தில பார்த்தீங்கன்னா, கமல், ரஜினி அப்படின்ற ஒரு சில விஷயம்லாம் இருக்கு. அவ்வளோ எதார்த்தமா இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரி ஓகே இந்த காரணம்லாம் விட்டுருவோம். படம் ஸ்க்ரீன் ப்ளேவும் சூப்பரா இருக்கு. நீங்க அந்த வேர்ல்டுக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். போயிட்டீங்கன்னா, அப்படியே நீங்க அதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு படத்துக்குள்ள நீங்க கேரக்டர் வழியவே நீங்க ட்ராவல் பண்ணுவீங்க. உங்களுக்கு கண்டிப்பா போரே அடிக்காது. அந்த அளவுக்கு தத்ரூவமா டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம மாரி செல்வராஜ். ஸோ கண்டிப்பா நம்ம இந்த ஒரு என்டர்டெயின்மென்ட் ஃபேக்டரா பார்த்தா கூட படம் அவ்வளோ நல்லா இருக்கு. பட் ஆனா நம்ம இது ரொம்ப கஷ்டங்களும் நிறைஞ்சிருக்கு. இந்த படம் நீங்க நான் ஜாலி படம் தான் பார்ப்பேன். அதே மாரி அந்த படத்துல நடிச்ச சின்ன பசங்களா இருக்கட்டும், திவ்யா துரைசிங் ஆகட்டும், முக்கியமா கலையரசனா, ஐயோ! அந்த மனுஷன் என்னவா நடிக்கிறான்யா அந்த ஆளு. உண்மையிலேயே நல்ல நல்ல கதைகள செலக்ட் பண்ணி அவருக்கு இது முக்கியமான படமா இருக்கும். அப்புறம் தேனி எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு சினிமாட்டோகிராஃபி, அதாவது அது சின்ன ஒரு ஊர் தான். அதில அந்த வாழை, அந்த கிரீனரிலாம் அவ்வளோ அழகா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அதே மாரி படத்தில கிளைமேக்ஸ்ல அந்த அனிதான்னு நடிச்சிருப்பாங்க. அம்மா கேரக்டர்ல வருவாங்க. அந்த ஒரு சோறு மேட்டர்லாம் வரும் உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல. அத பார்த்து நீங்க உங்களால அழுகாம தியேட்டர விட்டு வெளிய வர முடியாதுங்க. அவங்கள தேடி ஒருத்தர் வருவாரு. ஏதோ இந்த கார்ட்லாம் கேட்டு, ரேஷன் கார்டு கேட்டு சொல்லிட்டு, அவ்வளோ பயங்கரமா இருக்கும். இந்த மாரி கூட மனுஷன் கஷ்டப்பட்டானா சொல்லிட்டு, மாரி செல்வராஜ்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தனால இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காரா? இந்த மாரி கதை ஆனா பாருங்களேன், இப்ப நீங்க அந்த காலத்துல பாரதிராஜா வந்தாலும் சரி, அவங்கலாம் ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா, அந்த வழி அவங்க பார்த்த அந்த கதைகள் இருக்குல்ல, அதெல்லாம் படமா ஆக்குவாங்க. அது சிட்டில வளர்ந்த ஒருத்தரால படம் எடுக்க முடியாது. அவங்கலாம் ஒரு 2 கதை எடுப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஸ்டக் ஆயிடுவாங்க. இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்க்கையில நடந்த கதைய சொல்றதுக்கே ஒரு ஒரு எப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 படம் எடுக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பார் லேட்டஸ்ட்டா. ஸோ அந்த மாரி ஒரு பயங்கரமான ஒரு அவர் வாழ்க்கையில நடந்த விஷயத்தையே ஒரு ஒரு கமர்ஷியல் படத்தில எவ்வளோ ஸ்கிரிப்பிங்கா இருக்குமோ, அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அதான் சொல்லுவாங்க எப்பவுமே வாழ்க்கை கஷ்டம் இருந்துச்சுன்னா நமக்கு பர்சனலா நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா, ஒரு கதை சொல்லும்போது வெற்றி, தோல்வி அப்படி சொன்னா தானே சுவாரஸ்யமா இருக்கும். அதுதான் வாழை. அதே மாரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒப்பாரி பாட்டு மாரி இருக்கும். அது சாமிகிட்ட போய் இது பாடுற மாரி செம்ம அது செம்மையா மியூசிக் போட்டிருக்காரு. சந்தோஷ் நாராயணனோட ஒரு பெஸ்ட் ஒர்க்குங்க. இந்த பாட்டு மட்டும் இல்ல, படத்தில வர பிஜிஎம் பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்க சொன்ன அந்த கதையோட பின்னி பெடஞ்சு போற மியூசிக் போடுவாரு. சந்தோஷ் நாராயணன் எப்பவுமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு மியூசிக் டைரக்டர். அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்கா கண்டிப்பா இது இருக்கும். அதே மாரி நிக்கிலா விமல், அவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு கிரஷ் டீச்சர் இருந்திருப்பாங்க ஸ்கூல்ல. அந்த டீச்சர கேரக்டரா அவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. பட் அவங்க கேரக்டர் த்ரூ அவுட்டா வராது. அது ஒரு நடுவுல ஒரு மாரி இன்கம்ப்ளீட் மாரி முடியிற மாரி இருக்கும். பட் அவங்களும் அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் சூப்பரா இருந்துது. ஸோ மொத்தத்தில இந்த படம் நீங்க உண்மையிலேயே ஒரு ஒரு ஹார்ட் வார்மிங் படம், மனச அப்படியே புழியிற படம், அந்த மாரி ஒரு படம் பார்க்கணுன்னா, அதாவது சில படம்லாம் பார்ப்போம். நம்மளால ஒரு வாரம் தூங்க கூட முடியாது. அந்த மாரி ஒரு படம் பார்க்கணும், அந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் எனக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த படம் நீங்க பார்த்தே ஆகணும். ஒரு சினிமா லவ்வரா இருந்தா கண்டிப்பா இந்த படம் பார்த்தே ஆகணும். கண்டிப்பா இது ஒரு ஆர்ட் படம் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். இந்த படம் கண்டிப்பா ஒரு கமர்ஷியல் மாரி ஒரு ஜாலியான ஒரு ஜாலி சொல்ல மாட்டேன். ஒரு ஃபாஸ்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே தான் இருக்கும். படத்த உங்களுக்கு போர்லாம் அடிக்கவே அடிக்காது. ஸோ கண்டிப்பா போய் படத்த பாருங்க. அதே மாரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.